வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில் எட்ஜ் கோச்சிங். நான் உங்க அறிவுமதி. நம்மளோட மிஷின் லேர்னிங் சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 50. ஸோ நம்ம டைம் சீரிஸ் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு மாடல் பில்ட் பண்ணியிருந்தோம். அந்த மாடலோட பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபுல்லா அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளோட மாடல் என்ன இருந்தது அப்படின்னா ரொம்ப ஒஸ்டா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. நம்ம நார்மலா அதுல எந்த மாதிரி ஸ்டேஷனரிட்டி டேட்டா இருக்கு அதெல்லாம் வச்சுதான் நம்ம மாடல் வந்து பில்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட மாடல் இந்த மாதிரி இருக்கிறது நான் எப்படி வந்து இன்னும் பெட்டர் பெர்ஃபார்மிங் பண்ண வைக்கிறது அப்படின்றத நம்ம வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு 3 டெக்னிக்கை கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதே அரிமா மாடல் தான் ட்ரை பண்ண போறேன். அந்த அரிமா மாடல்ல ஏஆர் அண்ட் எம்ஏ நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டேஷனரி டேட்டா பிளாட் பண்ணி பார்க்கும்போது ஏசிஎஃப் பிஎஸ்சிஎஃப் பிளாட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஏஆர் அண்ட் எம்ஏயோட வேல்யூ அதாவது பிஎன்கியூவோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லி தான் வந்தது. ஆனா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரேண்டமா அதோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி செட் பண்ண போறேன். ஏஆரோட வேல்யூ 1, எம்ஏயோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு அரிமா மாடல்ல 1,1,1 அதாவது டிஃபரன்சியேஷனும் 1, ஏஆரும் 1, எம்ஏயும் 1. ஸோ இப்படி நான் வந்து ரேண்டமா கொடுக்க போறேன். அதுக்கு என்னோட அப்போ வந்து என்னோட மாடல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நான் பார்க்க போறேன். சோ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ட்ரைன் அண்ட் டெஸ்ட் என்னோட டேட்டா ஃபர்ஸ்ட் நான் பிரிக்க போறேன். சோ நம்ம நார்மலா மிஷின் லேர்னிங்ல என்ன பண்ணுவோம், ட்ரைன் டெஸ்ட் ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள என்னோட டேட்டாவை நான் பாஸ் பண்ணுவேன். அதுவே என்ன பண்ணிடும் அப்படின்னா என்னோட டேட்டாவை எனக்கு ஷஃபிள் பண்ணி ட்ரைனுக்கு தனியா டெஸ்ட்டுக்கு தனியா அதாவது எக்ஸ் ட்ரைன் ஒய் ட்ரைன் எக்ஸ் டெஸ்ட் ஒய் டெஸ்ட் இதெல்லாமே எனக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துரும். ஆனா அதே மெத்தடை நான் இங்க என்னோட டைம் சீரீஸ்ல அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு டேட்டா ஷஃபிள் ஆகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கான பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் டேவோட பிரைஸையோ இல்ல ஒரு 5 days பிஃபோர் பிரைஸையோ டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. சோ அந்த இடத்துல வந்து நான் ஷஃபிள் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ப்ராப்பரா இருக்காது. டைம் சீரீஸ்ல ஷஃபிள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கே நான் போக முடியாது. சோ எனக்கு டேட்டா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆர்டரா தான் இருக்கணும். சோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரைன் அப்படின்றதுல வந்து எனக்கு 2017 6 வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் வந்து 2013 1 என்னோட டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து 2017 6th மந்த் வரைக்கும் ட்ரைனுக்கும் 2017 7th மந்த் வரைக்கும் அதுக்கப்புறம் இருக்கிற லாஸ்ட் 1 மந்த்துக்குள்ளது டெஸ்ட்டுக்கும் நான் பிரிச்சிருக்கேன். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைன் அண்ட் டெஸ்ட்டுக்கு பிரிச்சாச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா ட்ரைன் டேட்டா 2013 1 ஆரம்பிச்சு எனக்கு எங்க முடியுது அப்படின்னா 2017 6:30 எனக்கு கம்ப்ளீட் ஆகுது. சோ இது என்னோட ட்ரைன். அதே மாதிரி என்னோட டெஸ்ட் பாத்தீங்கன்னா 2017 7ல ஸ்டார்ட் ஆகி பேலன்ஸ் இருக்கிற எல்லா டேட்டாவுமே 2017 8:31 வரைக்கும் இருக்கிற டேட்டாஸ் வந்து எனக்கு 1 மந்த்துக்கு 2 மந்த்ஸோட டேட்டா எனக்கு டெஸ்ட்டுக்கு நான் பிரிச்சிருக்கேன். அடுத்தது y train and then y test. சோ இது வந்து என்னோட ட்ரைன் வேல்யூ கரெக்டா. சோ அதாவது என்னோட இண்டிபெண்டன்ட் வேல்யூஸ் இது எல்லாமே இதுல இருக்கும். அதாவது என்னோட ட்ரைன் இதுல நான் என்னோட டார்கெட் வேல்யூவை மட்டும் தனியா எடுக்க போறேன். சோ அதுக்கு ஒய் ட்ரைனை மட்டும் நான் எடுக்கிறேன். ஒய் ட்ரைன்ல என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரைன் ஆஃப் ஆயில் பிரைஸ் அதாவது இங்க இருக்குல்ல நம்மளுக்கு இந்த டேட்டா ஃப்ரேம்ல இந்த ஆயில் பிரைஸ மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். ஏன்னா என்னோட அரிமா மாடலுக்கு எது தேவை, இந்த ஆயில் பிரைஸ் மட்டும் தானே எனக்கு தேவை. சோ அதனால ஒய் ட்ரைன் ஈக்குவல் டு ட்ரைன்ல ஆயில் பிரைஸ் காலம் மட்டும் எடுக்கிறோம். ஒய் டெஸ்ட்ல டெஸ்ட் ஆஃப் ஆயில் பிரைஸ். சோ இதை நீங்க பிரிண்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒய் ட்ரைன் பாத்தீங்கன்னா எனக்கு டேட் அண்ட் தென் என்னோட ஆயில் பிரைஸ் இது மட்டும் தான் எனக்கு இருக்கும். ஓகேவா. சோ இப்போ நான் மாடல் அரிமா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அரிமால ஒய் ட்ரைன் என்னோட ஒய் ட்ரைனை மட்டும் நான் பாஸ் பண்ணிட்டு ஆர்டர் வந்து 1,1,1. சோ இங்க நம்ம பி கியூவோட வேல்யூஸ் எல்லாமே 1 நம்ம எடுத்திருக்கோம். டியோட வேல்யூ 1. சோ அடுத்தது மாடலை ஃபிட் பண்ண போறோம். சோ மாடல் ட்ரைன் மாடல் அரிமா அண்டர்ஸ்கோர் ஃபிட் ஈக்குவல் டு மாடல் அரிமா டாட் ஃபிட். ஓகே. சோ என்னோட மாடலை நான் இப்ப ட்ரைன் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபோர்காஸ்ட். சோ ஃபோர்காஸ்ட் பண்றதுக்கு ஃபோர்காஸ்ட் அரிமா ஈக்குவல் டு மாடல் அரிமா அண்டர்ஸ்கோர் ஃபிட் என்னோட ட்ரைன் பண்ண மாடல் டாட் ஃபோர்காஸ்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ். நம்ம அங்க என்ன பண்ணிருந்தோம் போன மாடல்ல அப்படின்னா ஸ்டெப்ஸ் 10 20 அப்படின்னு கொடுத்திருந்தோம். இங்க வந்து லென்த் ஆஃப் டெஸ்ட். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட டெஸ்ட் இருக்குல்ல. சோ என்னோட டெஸ்ட் டேட்டா இருக்கா இந்த லென்த்துக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபோர்காஸ்ட் பண்றேன். சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், கம்பேர் பண்ணிக்கலாம். என்னோட ஆக்சுவல் டேட்டா எப்படி இருக்கு, என்னோட மாடல் ப்ரிடிக்ட் பண்ண டேட்டா எப்படி இருக்கு, ரெண்டும் சேமா இருக்கு அப்படின்னா என்னோட மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நான் கம்பேர் பண்ணிருக்கலாம். சோ அதனால ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் டெஸ்ட். அடுத்தது பிரிண்ட் ஆஃப் ஃபோர்காஸ்ட் அரிமா. சோ இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சேம் எக்ஸாக்ட் டேட்டுக்கு உங்களுக்கு இது பண்ணிருக்கும். சோ இப்ப இந்த பாத்தீங்கன்னா ட்ரைன் இருக்கா,
டெஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும் 2017-7-1ல இருந்து 2017-8-31 வரைக்கும் இருக்கா. சோ நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணதும் பாத்தீங்கன்னா 2017-7-1ல இருந்து 2017-8-31 வரைக்கும் நம்மளுக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணிருக்கு. சோ இப்போ இதுல பாருங்க நம்மளோட டேட்டா எப்படி இருக்குன்னு. 45-94, 45-93, 45-93 இப்பயும் பார்த்தா என்னோட ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூ வந்து எக்ஸாக்டா சேமா இருக்கு. எந்த சேஞ்சஸ்மே இல்ல. சோ நம்ம ஒரு பிளாட்டும் போட்டு பார்க்கலாம். சோ இப்ப இந்த பிளாட்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒய் டெஸ்ட் வேல்யூ நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து என்னோட ஆக்சுவல் டேட்டா. இந்த ஃபர்ஸ்ட் பிளாட் வந்து என்னோட ஆக்சுவல் டேட்டா. இதுதான் என்னோட ஆக்சுவல் அந்த 2 மந்த்ஸ்க்கான டேட்டா இந்த மாதிரி இருக்கு. இப்போ இது வந்து என்னோட ப்ரிடிக்டட் டேட்டா. ஒய் டெஸ்ட் டேட்டா எடுத்துட்டு ஃபோர்காஸ்ட் பண்ண டேட்டாவை நான் இங்க பாஸ் பண்றேன். ப்ரிடிக்ட் பண்ண டேட்டா. சோ இது வந்து என்னோட ஆக்சுவல், இது என்னோட ப்ரிடிக்டட். சோ பார்த்தாலே தெரியும் என்னோட ஆக்சுவல் எப்படி இருக்கு, என்னோட ப்ரிடிக்டட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சிங்கிள் லைனா இருக்கு. சோ இப்பயுமே என்னோட மாடல் வந்து ப்ராப்பரா ஃபோர்காஸ்ட் பண்ணல. சோ இந்த அரிமா மாடலையும் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடுத்துக்க முடியாது. சோ நெக்ஸ்ட் நான் எங்க மூவ் ஆகுறேன் அப்படின்னா ஓகே. சோ இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதோட எரர் ரேட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு வந்து நம்ம ரூட் மீன் ஸ்கொயர் எரரும் மீன் அப்சல்யூட் எரரும் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதுல நம்ம ரூட் மீன் ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிப்போம்? மீன் ஸ்கொயர் எரரை வந்து ரூட் எடுப்போம், ஸ்கொயர் ரூட் எடுப்போம். சோ np டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மீன் ஸ்கொயர் எரர்ல என்னோட ஒய் டெஸ்ட் அண்ட் தென் என்னோட ஆக்சுவல் அண்ட் ப்ரிடிக்டட் வேல்யூ. இங்க என்னோட ஆக்சுவல் அண்ட் ப்ரிடிக்டட் வேல்யூ. சோ அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 2.16, 1.74. சோ இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எரர் வந்து நம்மளுக்கு எரர் ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப இந்த மாடலை விட்டுருவோம். அடுத்தது ரெண்டாவது ட்ரை, நம்ம செகண்ட் ட்ரை என்ன பண்ண போறோம் அப்படின்னா XG பூஸ்ட் ML மாடல். அதாவது இப்ப நம்ம வந்து ML மாடல் யூஸ் பண்ண போறோம். ஓகே, XG பூஸ்ட் ML மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து இதுல பண்ணணும். இந்த XG பூஸ்ட் ML மாடல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அதுக்கு நம்மளோட டேட்டாவை மிஷின் லேர்னிங் அல்காரிதம் எப்படி அக்செப்ட் பண்ணுமோ அந்த மாதிரி என்னோட டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணணும். இப்ப நம்ம அரிமா மாடல்ல என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் வந்து என்னோட டேட்டும் என்னோட டார்கெட் காலம் மட்டும் தான் நான் சென்ட் பண்ணேன். கரெக்டா? ஆனா நம்மளோட மிஷின் லேர்னிங் மாடல்ல நம்ம எப்படி சென்ட் பண்ணுவோம்? இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சென்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டார்கெட் காலம் அனுப்புவோம். இது ரெண்டுத்தையும் நம்ம அனுப்புவோம். கரெக்டா? சோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சம் சேஞ்சஸ் வந்து என்னோட டேட்டா ஃப்ரேம்ல நான் எடுக்க போறேன். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா lag அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சரை வந்து நான் எடுக்க போறேன். சோ lag features provide the memory of the past value. அதாவது நான் எக்ஸ்ட்ராவா சம் காலம்ஸ் வந்து ஆட் பண்ண போறேன். அதோட பேர் என்னன்னா lag. ஓகே, லாக்னு ஒரு காலம் வந்து நான் ஆட் பண்ண போறேன். அது lag 1, lag 2, lag 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து ஆட் பண்ண போறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா பாஸ்ட் வேல்யூஸ வந்து அது ஹோல்ட் பண்ணிருக்கும். இப்போ இன்னைக்கான பிரைஸ் இருக்கு, அதாவது டுடே பிரைஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதுல அதே ரோல நான் இன்னும் 2-3 காலம்ஸ் ஆட் பண்ண போறேன். lag 1, lag 2, lag 3 அப்படின்னு சொல்லிட்டு காலம்ஸ் வந்து ஆட் பண்ண போறேன். அது எனக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா lag 1 அப்படின்னா எஸ்டர்டேவோட பிரைஸ், lag 2 அப்படின்னா பிரைஸ் ஃப்ரம் 2 days ago, lag 3 அப்படின்னா பிரைஸ் ஃப்ரம் 3 days ago. அதே மாதிரி 7 வரைக்கும் ஒரு 1 வீக்குக்கான பிரைஸ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு காலம்ஸ் கிரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ண போறேன். இது எதனால நம்ம பண்றோம் அப்படின்னா ML மாடல் நீட்ஸ் எக்ஸ்பிளிசிட் ஃபீச்சர்ஸ் டு லேர்ன் த டெம்போரல் பேட்டர்ன்ஸ். அதுல இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் லேர்ன் பண்றதுக்கு ML மாடலுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வந்து தேவைப்படும். நம்மளோட டைம் சீரிஸ் மாடல்ல வந்து நான் ஜஸ்ட் டார்கெட் காலம் மட்டும் கொடுத்தேன்னா அதுவே பேட்டர்னை லேர்ன் பண்ணிக்கும். பட் நம்மளோட ML மாடல் இந்த மாதிரி லேர்ன் பண்ணாது. சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா lag அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சரை வந்து கிரியேட் பண்றேன். சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த காலம் மட்டும், அதாவது இந்த டிராப் இதை மட்டும் நான் பண்ணிட்டு இதை ரன் பண்றேன். சோ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா dfml ஒரு டேட்டா ஃப்ரேமோட நேம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு வேரியபிள்ல என்னோட ஒரிஜினல் டேட்டா அப்படியே இருக்கணுங்கிறதுனால df.copy. சோ அதுல நான் காப்பி பண்ணிருக்கேன். காப்பி பண்ணிட்டு ஃபார் lag இன் ரேஞ்ச் ஆஃப் 1 to 8, அதாவது நான் கிரியேட் பண்ண போறது 1ல இருந்து 7 வரைக்கும். ஓகே, சோ எஸ்டர்டேவோட பிரைஸ் ஸ்டோர் பண்ண போறேன், 2 days பிஃபோர் பிரைஸ் ஸ்டோர் பண்ண போறேன், 3 days பிஃபோர் பிரைஸ், அண்ட் 4 and 5 and 6 and 7. சோ ஒரு 1 வீக்கான பிரைஸ் நான் ஸ்டோர் பண்ண போறேன். சோ அதுக்காக நான் ரேஞ்ச் வந்து 1 to 8 கொடுத்திருக்கேன். அடுத்தது dfல என்னோட டேட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா காலமோட நேம் எப்படி இருக்க போகுதுன்னா lag 1, lag underscore திருப்பி 2, lag underscore 3, lag underscore 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. இதுல என்னோட டேட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா df
ml என்னோட டேட்டா ஃப்ரேம்ல ஆயில் பிரைஸ் டாட் ஷிஃப்ட் லேக். இந்த ஷிஃப்ட் லேக் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஷிஃப்ட் என்ன பண்ணுது, இதுக்குள்ள லேக். இப்போ இந்த ஷிஃப்ட் ஆஃப் 1 அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட பிரைஸை எடுக்கும். இப்போ இந்த இடத்துல ஷிஃப்ட் லேக் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 2 days பிஃபோருக்குள்ள பிரைஸ் அது எடுக்கும். சோ இந்த இடம் உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, ஷிஃப்ட் ஆஃப் 1. சோ 1னா ப்ரீவியஸ் டே பிரைஸ். சோ இதுவே வந்து நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆஃப் 2 அப்படின்னா 2 days பிஃபோர் பிரைஸ் ஃப்ரம் 2 days ago. சோ இந்த மாதிரி உங்களுக்கு 7 வரைக்கும் இருக்கிறது ஒவ்வொரு ரோக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில் பண்ணும். சோ இதுதான் இந்த லைன்ல நடக்குது. அடுத்தது DFML, அதாவது என்னோட டேட்டா ஃப்ரேம்ல ரோலிங் மீன் அண்டர்ஸ்கோர் 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ண போறேன். இதுல என்ன நடக்க போகுது அப்படின்னா, DFML ஆயில் பிரைஸ் டாட் ரோலிங் மீன் ரோலிங் ஆஃப் 7 டாட் மீன். இந்த இடத்துல ரோலிங் 7 அப்படின்னா ப்ரீவியஸ் 7 டேஸோட டேட்டாவை எடுத்து பிரைஸை எடுத்து அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சு இந்த காலம்ல ஃபில் பண்ணும். சோ இதுதான் இந்த காலம்கான மீனிங். சோ ரோலிங் மீன் அண்டர்ஸ்கோர் 7 அப்படின்றதுல ப்ரீவியஸ் 7 டேஸுக்கான பிரைஸோட ஆவரேஜ். ஓகே, சோ அதை தான் நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ண போறோம். சோ இப்போ இதை நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேட்டாவை நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் நிறைய NaN வேல்யூ இருக்கு. எதனால இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த டேட்டால எடுக்கிறப்போ இதுக்கு ப்ரீவியஸான டேவே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட். சோ அதனால இது எல்லாமே எனக்கு NaN வேல்யூ. அடுத்தது இப்ப இந்த 2000 2வது டேக்கு போறப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல ப்ரீவியஸ் டே வந்து இது 93.14. சோ இது எனக்கு ஃபில் ஆயிருக்கு. ஆனா lag 2 lag 3 இந்த டேஸ்ல எனக்கு இல்ல. சோ அதனால இங்க NaN. அடுத்தது இந்த டேக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல பாத்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் டே இதுவா 93.14. சோ அது இருக்கு. அடுத்தது lag 2வும் நம்மளுக்கு இங்க இருக்கு. சோ 2 days பிஃபோர் என்ன பிரைஸ் அப்படின்றதும் இருக்கு. சோ அதை ஃபில் பண்ணிருக்கு. மத்ததெல்லாம் NaN. சோ இந்த மாதிரிதான் நம்மளுக்கு ஃபில் ஆகும். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 வந்து எனக்கு என்ன, ஃபர்ஸ்ட் 6 வந்து எனக்கு NaN இருக்கு. பிகாஸ் ரோலிங் மீன் அப்படின்றது ப்ரீவியஸ் 7 days பிரைஸோட ஆவரேஜ் வேல்யூ. சோ இங்க 7th வேல்யூல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இதை மட்டும் எடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் மத்தது எல்லாமே எனக்கு ஃபில் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த NaN எல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்றதுனாலதான் இங்க நம்ம ஒரு லைன் ஆட் பண்ணிருக்கோம். DFML DF_ML டாட் drop NaN வேல்யூஸ் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ரோஸ வந்து எனக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா அது டெலீட் பண்ணிடும். சோ இப்ப இதை நான் ரன் பண்ணிட்டு இதை ரன் பண்றேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து NaN வேல்யூ இல்லாத ரோஸ் மட்டும் எனக்கு இங்க ஷோ ஆயிருக்கு. ஓகே, சோ இப்போ என்னோட டேட்டா செட்டை நான் ப்ராப்பரா ரெடி பண்ணிட்டேன். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ட்ரைனுக்கு டெஸ்ட்டுக்கும் நான் பிரிக்க போறேன். சோ அதேதான் இங்க பாத்தீங்கன்னா ட்ரைன் MLல DFMLல 2017ல இருந்து 66 வரைக்கும் உள்ள டேட்டா, டெஸ்ட் MLல 2017 7ல ஸ்டார்ட் ஆகி பேலன்ஸ் இருக்கிற எல்லா டேட்டாவும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கோலன் கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் எண்டிங். அடுத்தது ஒரு வேல்யூக்கு அப்புறம் நான் கோலன் கொடுக்குறேன் அப்படின்னா இதுதான் ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டேட்டாவும் இதுல வரணும் அப்படின்றது அர்த்தம். சோ ட்ரைன் அண்ட் டெஸ்ட் வந்து நம்ம பிரிச்சாச்சு. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரைன், அதுக்கப்புறம் ஒயிட் ட்ரைன், எக்ஸ்டெஸ்ட், அதுக்கப்புறம் ஒயிட் டெஸ்ட், இதை வந்து நம்ம பிரிக்க போறோம். ஓகே, சோ எக்ஸ்ட்ரைன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எப்போதும் மிஷின் லேர்னிங் எப்படி மிஷின் லேர்னிங் மாடலுக்கு சென்ட் பண்ணுவோம், நம்மளோட டார்கெட் காலம் இல்லாம பேலன்ஸ் இருக்கிற டேட்டா, என்னோட ஃபீச்சர்ஸ் இண்டிபெண்டன்ட் வேல்யூ மட்டும் நான் என்னோட எக்ஸ்ட்ரைன்ல பாஸ் பண்ணுவேனா. அடுத்தது ஒயிட் ட்ரைன், இதுக்கான டார்கெட் காலம் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒயிட் ட்ரைன்ல எடுத்துப்போம். அதே மாதிரி எக்ஸ்டெஸ்ட் அண்ட் தென் ஒயிட் டெஸ்ட். சோ அதனாலதான் எக்ஸ்ட்ரைன்ல வந்து டிராப் ஆயில் பிரைஸ மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது, அதாவது என்னோட லேக் இருக்கும், இந்த ஆயில் பிரைஸ் இருக்காது, மத்ததெல்லாம் இருக்கும். ட்ரெண்ட், டிஃபரன்ஸ், காலம், லேக் 1, ரோலிங் மீன், சோ இதெல்லாம் எனக்கு இருக்கும். என்னோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும், டார்கெட் வேல்யூ இருக்காது. அதே மாதிரி ஒயிட் ட்ரைன் ML இந்த வேரியபிள்ல நம்ம என்ன பண்றோம்னா ஆயில் பிரைஸ மட்டும் எடுத்திருக்கோம், என்னோட டார்கெட். அதே மாதிரி எக்ஸ்டெஸ்ட், ஒயிட் டெஸ்ட். சோ இதை நம்ம செப்பரேட் பண்ணியாச்சு. சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ரைன்ல பாத்தீங்கன்னா என்னோட ஆயில் பிரைஸ் இருக்காது, மத்தது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒயிட் ட்ரைன்ல பாத்தீங்கன்னா என்னோட டேட், அதுக்கப்புறம் என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா
என்னோட ஆயில் பிரைஸ். சோ இது மட்டும் எனக்கு இருக்கும். இப்போ என்னோட டேட்டாவை நான் ப்ராப்பரா வந்து என்னோட எம்எல் மாடலுக்கு தகுந்த மாதிரி நான் செப்பரேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னோட மாடல். சோ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம வந்து ரெக்ரெஷன் மாடல் தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் த கண்டினியூஸ் டேட்டா, இது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. சோ அதனால நான் என்னோட ரெக்ரெஷன் தான் XGBoost ரெக்ரெசார் வந்து நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். தென் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, மாடல் வேரியபிள் ஒன்னு டிக்ளேர் பண்ணிட்டு, மாடல் XGB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்ல XGBoost ரெக்ரெசார்க்குள்ள n எஸ்டிமேட்டர் அண்ட் தென் லேர்னிங் ரேட் என்னோட பாராமீட்டர்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுத்துட்டு இப்ப என்னோட மாடலை ட்ரெயின் பண்ண போறேன். மாடல் XGB.fitல என்னோட xtrain and then ytrain ml. ஓகே, இது ரெண்டுத்தையும் நம்ம பாஸ் பண்றோம். சோ என்னோட ட்ரைனிங் டேட்டாவை நான் பாஸ் பண்ணிட்டேன். சோ ஒன்ஸ் என்னோட மாடல் ட்ரைன் ஆனது ஃபோர்காஸ்ட் பண்ண போறேன். சோ ஃபோர்காஸ்ட் அண்டர்ஸ்கோர் XGB ஈக்குவல் டு மாடல் XGB டாட் ப்ரிடிக்ட். நம்மளோட டைம் சீரிஸ் அனாலிசிஸ் மாடல்ல தான் நம்ம ஃபோர்காஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நம்மளோட எம்எல் மாடல் நம்ம எப்போதும் ப்ரிடிக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அதே தான் நம்ம இங்கேயும் பண்றோம். மாடல் XGB டாட் ப்ரிடிக்ட்ல என்னோட டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்றேன். ஓகே, சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணிடும். சோ நெக்ஸ்ட் எவாலுவேஷனுக்கு சேம் அதே தான். நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து மீன் ஸ்கொயர் எரர்ல என்னோட ஆக்சுவல் வேல்யூ என்னோட ப்ரிடிக்டட் வேல்யூ, அதே மாதிரி மீன் அப்சல்யூட் எரர்ல என்னோட ஆக்சுவல் வேல்யூ என்னோட ப்ரிடிக்டட் வேல்யூ. சோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட எரர் ரேட் வந்து கம்மியா இருக்கு. சோ பழைய மாடல் எனக்கு 1.2 அப்படின்னு சொல்லி இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 0.2 0.1 ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சோ இப்போ நான் என்னோட ஃபோர்காஸ்ட் பண்ண டேட்டாவை பிரிண்ட் பண்றேன். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 46, இங்கே 46, 44, 45. என்னோட டேட்டா வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ப்ராப்பரா எனக்கு வந்து ஒரே மாதிரி வரல, சேஞ்ச் ஆகி தான் எனக்கு டேட்டா வந்திருக்கு. ஓகே, இப்போ இதை நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாமா? சோ என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டா, அதாவது என்னோட ஆக்சுவல் டேட்டாவை நான் இதுல பிளாட் பண்ணிருக்கேன். இது வந்து என்னோட ப்ரிடிக்டட் டேட்டா. ஓகே, சோ இதை நான் பிளாட் பண்ணிருக்கேன். சோ இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும். சோ என்னோட ஆக்சுவல் எப்படி இருக்கு, என்னோட ப்ரிடிக்டட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளோட அரிமால வந்து நம்ம ரேண்டமா கொடுத்தோம் 111 சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துச்சு. என்னோட ஆக்சுவலுக்கும் என்னோட ப்ரிடிக்டட்க்கும் சம்பந்தமே இல்லாம இருந்தது. பட் இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஆக்சுவல் அண்ட் ப்ரிடிக்டட் வந்து எப்படி இருக்குன்னா நல்லாவே வந்து பேலன்ஸ் ஆயிருக்கு. ஓகே, சோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோட மாடல் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணாலும் இதுல இருந்து எனக்கு கொஞ்சம் ஹையஸ்டா கிடைக்கலாம். சோ இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து அது எனக்கு ப்ராப்பரா ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். சோ என்னோட XGBoost என்னோட மிஷின் லேர்னிங் மாடல் டைம் சீரிஸ் அனாலிசிஸ்க்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. எதனால இது பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னா, இங்க என்னோட டேட்டா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். சோ நம்மளோட டேட்டா எப்படி இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் டவுன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஃபேக்டர்னால இந்த இடத்துல ரொம்ப பெரிய ஃபால் டவுன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி அப்படியே என்னோட டேட்டா போயிட்டு இருக்கு. சோ இது மட்டும் என்னோட டேட்டாவா இருந்துச்சு அப்படின்னா இதுல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, என்னோட டேட்டா லீனியரா இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் டேட்டா பாக்குறப்ப இது ஒரு நான் லீனியரா இருக்கு. நம்மளோட XGBoost அல்காரிதம்லாம் வந்து அட்வான்ஸ்டு அல்காரிதம். அது எப்போதுமே வந்து நான் லீனியர் பேட்டர்னை வந்து நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணும். சோ நான் லீனியர் பேட்டர்ன் வந்து நல்லா லேர்ன் பண்ணும் அந்த மாடல். சோ அதனாலதான் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா என்னோட டேட்டா நான் லீனியரா இருக்கிறதுனால இந்த XGBoost அல்காரிதம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகே, சோ இப்போ இந்த மாடலே நான் என்னோட பெஸ்ட் மாடலா நான் எடுத்துக்கலாம். சோ இதுலயே நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்தது இருக்கக்கூடிய ஃபோர்காஸ்ட் பண்ணி இந்த மாடலை நான் ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஆனா நம்ம தேர்டா ஒரு ட்ரையும் நம்ம பண்ணலாம். சோ இதுவும் ஒரு அட்வான்ஸ்டு மாடல் தான். இந்த மாடலையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போறோம். சோ இந்த மாடல் வந்து எப்படி வந்து என்னோட டேட்டாவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம தேர்டா ட்ரை பண்ண போற மாடல் அட்வான்ஸ்டு ப்ராஃபிட் மாடல். சோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக்கோட மாடல். ஓகே, சோ இது ஃபேஸ்புக் வந்து கிரியேட் பண்ண ஒரு மாடல். இது என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டா ஸ்பெசிபிகலி ப்ரிப்பேர்ஸ் டேட்டா ஸ்பெசிபிகலி ஃபார் த ஃபேஸ்புக் ப்ராஃபிட் டைம் சீரிஸ் மாடல். இது வந்து ஃபேஸ்புக் வந்து ரிலீஸ் பண்ண ஒரு டைம் சீரிஸ் மாடல். இந்த மாடலா நம்ம நெக்ஸ்டா யூஸ் பண்ண போறோம். சோ இந்த மாடலுக்கு சம் ரூல்ஸ் இருக்கு. நம்ம டைரக்டா வந்து என்னோட டேட்டையோ என்னோட ஆயில் பிரைஸையோ டைரக்டா என்னால சென்ட் பண்ண முடியாது. இந்த மாடல் வந்து சம் ரூல்ஸ் வந்து அதுல இருக்கு. சோ அது என்னென்னலாம் பண்ண போகுது, அந்த ரூல்ஸ் என்ன, அதுக்கு என்னோட டேட்டாவை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பார்ப்போம். சோ இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல என்னோட மாடலை நான் சென்ட் பண்ண போறேன். இங்க வந்து இந்த மாடல்ல என்னோட டேட் அப்படின்ற காலமை இண்டெக்ஸா நான் யூஸ் பண்ண கூடாது. சோ இந்த இடத்துல வந்து
டேட் அப்படின்றது இண்டெக்ஸா இருக்கக்கூடாது, நார்மல் ஒரு காலமா தான் இருக்கணும் இந்த மாடல், இந்த ப்ராஃபிட் மாடலுக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா டிஎஃப் டாட் ரீசெட் இண்டெக்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இண்டெக்ஸ் இதுல ஏதாவது நம்ம இப்போ ஆயில் பிரைஸையோ இல்ல டேட்டையோ நான் இண்டெக்ஸா செட் பண்ணிருக்கேன், ஒரு பர்டிகுலர் காலம் நானே வந்து மேனுவலா இண்டெக்ஸா செட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதை வந்து ரீசெட் பண்ணிடும். So இப்போ df dot reset index date and then oil price நான் பாஸ் பண்ணிருக்கேன். So இதுல இண்டெக்ஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் காலமோட நேம் நான் சேஞ்ச் பண்ணணும். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேட் அப்படின்றது ds and then oil price y. சோ இந்த மாடலுக்கான ரூல் இதுதான். சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா இண்டெக்ஸ வந்து ரீசெட் பண்ணணும். ரெண்டாவது ரூல் என்னோட காலம்ஸோட நேம நான் சேஞ்ச் பண்ணணும். எப்போதுமே டேட்டா வந்து டிஎஸ் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணணும். எது என்னோட டார்கெட் காலமோ அதை வந்து நான் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது ட்ரெயின் அண்ட் டெஸ்ட். ட்ரெயின்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்ப வந்து டேட் அப்படின்றது ஒரு காலம், கரெக்டா? திஸ் இஸ் நாட் த இண்டெக்ஸ். சோ ஒரு காலம் அப்படின்றதுனால டேட்டை வந்து நான் ஃபில்டர் பண்றேன். ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போறேன். சோ df profit என்னோட வேரியபிள் என்னோட டேட்டா ஃப்ரேம்ல ds வந்து less than or equal to 2017-06-30. தட் மீன்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா 2017-6-30 வரைக்கும் இருக்கிற டேட்டா வந்து ட்ரெயினுக்கு எடுத்துக்கும். டெஸ்ட்டுக்கு df profit ds greater than 2017-6-30. சோ 2017-6-30க்கு அப்புறம் இருக்கக்கூடிய டேட்டாவை இது டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கும். சோ நம்ம டேட்டை வந்து இங்க இண்டெக்ஸா யூஸ் பண்ணாததுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேட் ஃபில்டர் ஆப்ஷன் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு அங்க சொன்னதான் நான் இந்த இடத்துல கொடுத்திருப்பேன். சோ என்னன்னா அரிமா XGBoost வந்து நம்ம மேனுவலி ஃபீச்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஆனா இந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஹேண்டில் த சீசனாலிட்டி ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஹாலிடே இன்டர்னலி. சோ எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வந்து ஒரு பிக் ஃபிளாப் இருக்கு, இல்ல ஒரு இடத்துல வந்து என்னோட ட்ரெண்டே வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையுமே இதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இன்டர்னலி ஹேண்டில் பண்ணிக்கும். நம்ம எல்லாம் எதுவுமே பண்ண வேணாம். இங்க வந்து நான் ஸ்டேஷனாரிட்டி டேட்டாவை தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்மளோட நார்மல் டேட்டாவை கொடுத்தாலே அதுவே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கும். சோ நம்மளோட இன்புட் வந்து ஜஸ்ட் டேட் அண்ட் தென் வேல்யூ மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஓகே, அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ் தான் கொடுத்திருக்கோம். சோ ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கலி டிடெக்ட் த டெய்லி பேட்டர்ன்ஸ், வீக்லி சீசனாலிட்டி, இயர்லி ட்ரெண்ட், ஹாலிடே எஃபெக்ட்ஸ் அண்ட் தென் சேஞ்ச் பாயிண்ட்ஸ். சோ இது எல்லாத்தையுமே அதுவே வந்து ப்ராப்பரா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணிக்கும். சோ இப்போ என்னோட டேட்டாவை நான் என்னோட பேக்கேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்றேன். ஃப்ரம் ப்ராஃபிட் இம்போர்ட் த ப்ராஃபிட். சோ என்னோட அல்காரிதம் நான் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே. சோ இப்போ என்னோட அல்காரிதம் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட மாடலை வந்து நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஃபைன் பண்ணிருக்கேன். சோ அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்றேன். மாடல் ப்ராஃபிட் டாட் ஃபிட்ல வந்து என்னோட ட்ரெயினை வந்து நான் பாஸ் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் ஃபியூச்சரை நான் ப்ரெடிக்ட் பண்ணணும், கரெக்டா? சோ ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மாடல் ப்ராஃபிட் டாட் மேக் ஃபியூச்சர் டேட்டா ஃப்ரேம். ஃபியூச்சரை நான் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றேன். இதுல என்னோட பீரியட் என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் டெஸ்ட் ப்ராஃபிட். சோ நம்ம டெஸ்ட்டுக்கு ஒரு டேட்டா பிரிச்சு வச்சிருந்தோமா, அந்த டெஸ்டோட லென்த் தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன். சோ இட்ஸ் கிரியேட் த டேட்டா ஃப்ரேம் வித் டேட் ஃபார் ட்ரைனிங் பிளஸ் ஃபியூச்சர் பீரியட். ஓகேவா? ட்ரைனிங் பிளஸ் ஃபியூச்சர் பீரியட் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு டேட்டா ஃப்ரேமா இது கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபோர்காஸ்ட் ப்ராஃபிட். சோ இப்போ நான் வந்து இது என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டு நான் இதை மட்டும் ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? சோ இப்போ இதை நான் ரன் பண்ணிட்டேன்னா சோ ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கு, ஃபியூச்சருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ஃப்ரம் த பாட்டம், அதாவது என்னோட ஃபுல் டேட்டா செட்டையுமே இது கிரியேட் பண்ணிருக்கும். 1704 rows and then 1 column. சோ இதுதான் என்னோட ஃபியூச்சர்ல இருக்கு. சோ இந்த ஃபியூச்சருக்குள்ள இதுதான் இருக்கு. சோ இப்போ அடுத்தது forecast profit equal to model profit dot predict குள்ள இந்த வேல்யூவை நான் சென்ட் பண்றேன். சோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா 2013ல இருந்து 2017 இப்ப என்னோட ட்ரைனிங் டேட்டாவும் இதுல இருக்கு அண்ட் தென் என்னோட மாடல் பார்க்காத அன்சீன் டேட்டாவும் இதுல இருக்கு, அதாவது டெஸ்ட் டேட்டா. சோ இப்போ என்னோட மாடல் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஃபியூச்சரை பாஸ் பண்றோம். இப்போ இது ப்ரிடிக்ட் பண்ணும். அடுத்தது சோ இப்போ இதுக்குள்ள இந்த ஃபோர்காஸ்ட் ப்ராஃபிட் அப்படின்றதுக்குள்ள நிறைய காலம்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். சோ பாத்தீங்கன்னா இத வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டு இத ரன் பண்றேன். future underscore profit.
இங்க ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துருக்கோம், சாரி. ஃபோர்காஸ்ட். ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல நிறைய வேல்யூஸ், நிறைய காலம்ஸ் இருக்கா. பட் இதுல நம்மளோட என்னோட மாடல் ப்ரிடிக்ட் பண்ண டேட்டாவோட காலம் பாத்தீங்கன்னா இந்த YH80. சோ இந்த காலம் தான். சோ இதுதான் வந்து என்னோட மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ண ஆயில் பிரைஸோட காலம். சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை மட்டும் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். சோ எனக்கு இந்த பேலன்ஸ் எந்த காலமே தேவை கிடையாது. எனக்கு ஃபோர்காஸ்ட் ப்ராஃபிட்ல ஃபோர்காஸ்ட் ப்ராஃபிட் டிஎஸ் அண்ட் தென் YH80. சோ இந்த ரெண்டு காலம் தான் எனக்கு தேவை. அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு திருப்பி நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட பிளாட்லாம் நான் போடணும் அப்படின்றதுனால இந்த டிஎஸ் அப்படின்றது இண்டெக்ஸா செட் பண்றேன். என்னோட டேட்டா இண்டெக்ஸா செட் பண்றேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஒன்லி த டெஸ்ட் பீரியட் ப்ரிடிக்ஷன். சோ டெஸ்ட்டை மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். சோ அதுக்கு forecast profit dot logல என்னோட டெஸ்ட் ப்ராஃபிட் நம்ம ஆல்ரெடி வந்து பிரிச்சு வச்சிருந்தோமா டெஸ்ட்டுக்குன்னு தனியா. சோ அந்த டெஸ்ட் ப்ராஃபிட்ல டிஎஸ் அண்ட் தென் YH80. சோ இந்த காலம் மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். சோ ஒன்ஸ் இப்ப இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்ப உங்களுக்கு தெரியும். சோ என்னோட டெஸ்ட் டேட்டா மட்டும் இங்க எனக்கு தனியா வந்துச்சு. அதுக்குள்ள மாடல் ப்ரிடிக்ட் பண்ண டேட்டாவும் இங்க எனக்கு வந்துட்டு. சோ இப்போ இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு நான் வந்து எரர் கண்டுபிடிக்கிறேன். சோ எரர் கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 3.95 3.21 இருக்கிறதுலயே இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. சோ ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அரிமா யூஸ் பண்ணோம், அதுல வந்து 2.1 சம்திங் தான் இருந்தது. அண்ட் தென் நம்மளோட XG பூஸ்ட்ல பாத்தீங்கன்னா 0.ல இருந்தது. பட் இங்க பாத்தீங்கன்னா 3.9 இருக்கிறதுல இதுதான் ஹையஸ்டா இருக்கு. சோ அடுத்தது நம்ம இதுவும் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவல் அண்ட் ப்ரிடிக்டடும் நம்ம வந்து பிளாட் பண்ணி பார்த்தா இன்னும் நல்லாவே தெரியும். சோ இத நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா பாத்தீங்கன்னாலே தெரியும். இது என்னோட ஆக்சுவல் வேல்யூ. பட் என்னோட மாடல் ப்ரிடிக்ட் பண்ண வேல்யூ பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். சோ இதுல இருந்து ரொம்ப நம்மளோட அரிமா மாடலாச்சும் ஒரு ஸ்ட்ரைட் லைனா வந்தது. பட் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப இன்வெர்ஸ்டா இருக்கு. சோ என்னோட மாடல் வந்து இந்த மாடல் நான் கண்டிப்பா எடுத்துக்கவே முடியாது. கரெக்டா. சோ இந்த ப்ராஃபிட் மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் என்னோட இந்த டேட்டாவுக்கு அது ப்ராப்பரா ஒர்க் ஆகல. பட் இது ஒரு நல்ல மாடல். சோ இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு மாடல். இது ஒரு நல்ல மாடல். பட் நம்மள்ட்ட கண்ட்ரோல் கிடையாது. இந்த மாடலுக்கு வந்து நான் எப்படி டேட்டா சென்ட் பண்ணணும் அதை மட்டும் தான் என்னால சென்ட் பண்ண முடியும். சோ இந்த மாடலே ஆட்டோமேட்டிக்கலி எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கும். நம்மளோட கண்ட்ரோல் இங்க கம்மியாகும். பட் இது ஒரு நல்ல அட்வான்ஸ்டு மாடல். இது அதர் டேட்டாவுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். பட் நம்மளோட இந்த டேட்டாவுக்கு இது யூஸ் ஆகல. சோ இப்ப மாடல் கம்பேரிசன் பாத்தீங்கன்னா அரிமா மாடலோட ரூட் மீன் ஸ்கொயர் வந்து 2.16. XG பூஸ்ட் தான் இருக்கிறதுலே கம்மியா இருக்கு. அதே மாதிரி மீன் ஸ்கொயர்லயே XG பூஸ்ட் தான் கம்மியா இருக்கு. அண்ட் தென் இப்போ மூணுத்தையும் நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரிதான் டேட்டா கிடைக்கும். சோ ப்ளூ கலர்ல இருக்கிறது என்னோட ஆக்சுவல், ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது என்னோட அரிமா மாடல், அதுக்கப்புறம் கிரீன் கலர்ல இருக்கிறது என்னோட XG பூஸ்ட் அண்ட் ரெட் கலர்ல இருக்கிறது என்னோட ப்ராஃபிட் மாடல். ஓகே, சோ இதுதான் என்னோட மூணுத்தோட கம்பேரிசன். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எதை வந்து நான் ஃபர்தரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ட்ரைன் பண்ணோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை வச்சு டெஸ்ட் பண்ணோம், கம்பேரிசன் பண்ணோம். இப்போ ஃபியூச்சர் டேட்டாவை நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட XG பூஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி நான் ஃபியூச்சர் டேட்டாவை நான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன். அங்க நம்ம என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் லேக் பண்ணணும், ரோலிங் மீன், அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை என்னோட XG பூஸ்டோட ப்ரிடிக்டர்ல நான் சென்ட் பண்ணணும். சோ அதுதான் நான் இந்த கோடிங்ல பண்ணிருக்கேன். இந்த கோடிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த கோடிங் தான் இது. இதை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. சோ இந்த கோடிங் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இந்த லாஸ்ட் இந்த ஒன் பார்ட் மட்டும் நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சோ இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு எல்லாத்தையுமே நானே வந்து உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். பட் இதை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்தையும் நீங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சோ ஒரு ரிசர்ச் பண்ண மாதிரி இருக்கும். சோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பார்ட். சோ ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா என்னோட மாடல் ப்ரிடிக்ட் பண்ண ஃபியூச்சர் பிரைசஸ் இதுதான். சோ 47ல ஆரம்பிச்சிருக்கு, 48, 49. சோ ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் எனக்கு போயிருக்கு. சோ பாத்தீங்கன்னா பிரைஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதுதான் என்னோட ப்ரிடிக்ட் பண்ண டேட்டா. சோ இதோட ஒரிஜினல் டேட்டா. என்னோட ப்ரிடிக்ட் பண்ண டேட்டா ஸ்லைட்லி அப்படியே வந்து எனக்கு அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. மேபி இதுக்கும் சான்ஸ் இருக்கலாம்.
ஓகே, சோ இதான் என்னோட மாடல் ப்ரிடிக்ட் பண்ண டேட்டா. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு 3 டிஃபரெண்ட் மாடல், ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு அட்வான்ஸ்டு டைம் சீரிஸ் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் ஒரு பேசிக் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். சோ இந்த 3 மாடலோட கம்பேரிசன் நம்ம பார்த்தோம். அந்த 3ல எது பெஸ்ட்ன்னு பார்த்தோம். எப்படி வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் எப்படி டேட்டாவை சென்ட் பண்றது, ஒரு டைம் சீரிஸ் டேட்டாவை மிஷின் லேர்னிங் மாடல்ல எப்படி யூஸ் பண்றதுங்கிற எல்லா டீடைல்ஸுமே இன்னைக்கான வீடியோல நம்ம பார்த்தோம். சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு நியூ டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம என்னோட வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. Thank you for watching this video. Stay tuned for our next video. Don't forget to subscribe our channel. Don't forget to like our video. Thank you very much.